இந்த மூவர் கொண்ட குழுவே சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் பொறுப்பை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் கரூர் மாவட்டத்திற்கு வந்து சம்பவம் நடந்த இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா, தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதிகழகன் உள்ளிட்டோர்களிடம் சுமார் 2 நாட்களுக்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: முதலில் அக்டோபர் 13, 2025 அன்று உச்சநீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றியிருந்த இடைக்கால உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு அதில் கோரியிருந்தது.